அத்தியாயம் 26. உயர்தர ஹோட்டலில் நின்று கொண்டிருந்த ஸ்ரீயும் அஸ்வந்தும் அவர்களுக்கு பிடித்த உணவை சொல்ல மனைவிக்கு என்ன வாங்குவது என்று வெகு நேரம் யோசித்த ரகுவரனுக்கும் எப்படியாவது நித்திலாவுக்கு பிடித்த உணவை வாங்கி சென்று அவள் முகத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்துவிடும் வேகம். பிள்ளைகள் அழைத்து வரும் வழியிலேயே பல கட்டமாக யோசித்து பார்த்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. நித்திலாவும் சொல்ல மறுத்துவிட்ட நிலையில் பிள்ளைகளிடம் கேட்பதை தவிர்த்து அவனுக்கு வேறு வழியும் இல்லை. அப்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் லஞ்ச் வாங்கவே இல்லை என்றாள் ஸ்ரீ. வாங்கம்டா, நீ உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பாரு ஸ்ரீ, நான் வரேன் என்றவன் மகனை தனியே அழைத்து சென்று உன் அம்மாக்கு என்னடா பிடிக்கும் என்றான். ஐயோ அப்பா, உங்களுக்கு இது கூட தெரியாதா என்று அசு சத்தமாக சிரித்ததும் ரகுவரனுக்கு தலை இறக்கமாகி போனது. என்ன பதில் சொல்லி மகன் வாயை அடைக்க என்று தெரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்க, அக்கா இங்க வந்து பாரு, அப்பாவுக்கு வாஷிங் மிஷின் ஆன் பண்ண தெரியாது தானே நினைச்சோம், இப்போ அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் கூட தெரியாம என்கிட்ட கேக்குறாரு என்று மீண்டும் சிரித்தான். அன்னைக்கு அப்பா ஏன் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது இல்லன்னு கேட்டதுக்கு அப்பாக்கு டைம் இல்லாத தானே முடியலன்னு சொன்ன. ஆனா அது உண்மை இல்லக்கா. என்ன பேசுற அசு என்று ஸ்ரீ அங்கிருந்தே கேட்க, ஆமாக்கா, அப்பாவுக்கு வாஷிங் மிஷின் போட தெரியல, உன்னோட மேக்ஸமும் தெரியல, என்னோட ஜட்டி எங்க இருக்குன்னு கூட தெரியல, சுகர் எங்க இருக்குன்னு கேட்டா கூட அவருக்கு எதுவுமே தெரியல என்றும் கேலி செய்ய மகன் வாயை அடித்த ரகுவரன், மானத்தை வாங்காதடா, கொஞ்சம் அமைதியா இருடா என்றிடம் அதற்குள் வந்துவிட்ட ஸ்ரீஜாம், அசு இப்படிலாம் பேசக்கூடாது சொல்லிருக்கேன்ல, யாருக்காவது ஏதாவது தெரியலன்னா நாம ஹெல்ப் பண்ணணுமே தவிர இப்படி கேலி பண்ணி சிரிக்க கூடாது, அப்பாக்கு ஹர்ட் ஆகும், அமைதியா இரு என்ற மகளின் வார்த்தைகள் சாட்டையடி போல விழுந்தது ரகுவரனுக்கு. நித்திலா சென்னை வந்த புதிதில் அவளுக்கு சில உணவுகளின் பெயர் தெரியாமல் விழித்த போது ரூபி அவளை பார்த்து இது கூட உங்களுக்கு தெரியாதா என்று சிரித்திருக்கிறாள். அப்போதெல்லாம் இதை அவன் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இப்போதும் அவனை கேலி செய்யும் போதுதான் அன்று அவள் கொண்ட வலியை உணர்ந்தான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்ல கண்ணா. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நபர்களை இருந்து கடந்து போற நிமிஷம் வர ஏதாவது ஒண்ணு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். நாமளும் தினமும் புதுசு புதுசா கத்துப்போம். அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியாது, இப்பதான் எனக்கு உங்க அம்மாவே தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அதனாலதான் கேக்குறேன். நீ சிரிச்சா கூட பரவாயில்ல, உன் அம்மாக்கு என்ன பிடிக்கும் சொல்லுடா என்றதை மகன் புரிந்து கொண்டான இல்லையோ, மகளுக்கும் காரணம் தெரியாவிட்டாலும் தந்தையின் வார்த்தையில் இருந்த வலி நன்றாக புரிந்தது. நான் சொல்ற வாங்கப்பா என்று ரகுவின் கையை பிடித்து அடித்து சென்ற ஸ்ரீஜாம் நித்திலாவிற்கு பிடித்த உணவுகளை சொல்லவும் அதை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்த ரகுவரனை கண்டம் பூக்கடைக்கார பாட்டி, என்ன ரகு, நேத்து ஆளையே காணும், இன்னைக்கு எத்தனை மழை போடட்டும் என்றிடம் பிள்ளைகளை காரில் அமர்த்தியவன், இல்ல பாட்டி பூ வேண்டாம் என்றான். ஏ ராஜா, இன்றவருக்கும் அவன் பிறந்த நாள் அன்று தான் வழக்கத்தை விட அதிகமாக 5 முழம் பூ வாங்கி சென்றவனுக்காகவே நேற்றும் அதிக அளவு பூ எடுத்து வைத்திருந்தார். ஆனால் நேற்று வராதவன் இன்று வராமல் போய் விடுவானோ என்ற எண்ணத்தில் கிடைக்கும் வியாபாரத்தை நழுவ விட மனம் இல்லாதவராக நெருக்கமாக கட்டியிருந்த முள்ளையும் மல்லையும் காண்பித்து, இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட் ரகு, சாயங்காலம் நீ வர வரைக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்காது என்று சொல்ல ரகுவரனுக்கு சங்கடமாகி போனது. நான் சாமிக்கு மாலை போட போறேன் பாட்டி, இனிமேலாம் வேண்டாம். மாலையா? என்ன சாமிக்கு? இப்பதானே ஐயப்பனுக்கு எல்லாரும் போட்டு முடிச்சாங்க என்று அவர் புரியாமல் கேட்க, அப்பா சீக்கிரம் வாங்க என்று காரில் அமர்ந்திருந்த பிள்ளைகள் அழைத்தனர். கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வேற கடைக்கு போகாம இங்கதான் வரணும், சரியா சாமி என்று பாசத்தோடு சொல்ல ரகுவரன் முகத்தில் ஈயாடவில்லை. சரி சரி, நேரமாகுது, நான் வரேன் பாட்டி என்று கிளம்பி விட்டான். என்னம்மா ஆச்சு என்று பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கு ஒரு புறமாக அமர்ந்து கொண்டு நித்திலாவின் கண்ணம் வருடி கொடுக்க, ஒண்ணுமில்ல செல்லும், சின்ன மயக்கம்தான், அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்க சாப்பிட்டீங்களா, நேத்து நல்லா தூங்குனீங்களா? இல்லம்மா, எங்களுக்கு தூக்கமே வரல, அத்தைக்கு கதையும் தெரியல, அப்புறம் அக்கா தான் ஸ்டோரி சொன்னாங்க, நேத்தும் இன்னைக்கும் அத்தை பிரெட் ஜாம் தாமா கொடுத்தாங்க, எங்களுக்கு பிடிக்காததுனால கொஞ்சமா தான் சாப்பிட்டோம், அப்புறம்
நான் பிரெட் ஆம்லெட் செய்யறேன்னு சொன்னதுக்கு அத்தை விடவே இல்லம்மா. ஏன்? நான் ஏதாவது கை கால் சுட்டுக்கிட்டா உங்களுக்கு யார் பதில் சொல்றதுன்னு சொன்னவங்க லஞ்சுக்கும் பிரெட்டும் ஜாமு தான் கொடுத்தாங்க. லஞ்சுக்கு பிரெட்டா? ஆமாமா, அத்தைக்கு உடம்பு முடியலையாம். மாமாவும் ஏதோ அசோசியேஷன் ப்ராப்ளம் வெளியில போயிருந்தாரு. அதனால காலையில கொடுத்த பிரெட்டும் மதியமே கொடுத்தாங்க. ஆனா அப்புக்கு மட்டும் பூரி வாங்கி கொடுத்தாங்க. என்ன சொல்ற அஷு? ஆமாக்கா, அவன் தான் சொன்னான், எனக்கு ஷேர் பண்றேன்னு சொன்னாக்கா. அதுக்குள்ள அப்பா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு என்றதில் நித்திலாவிற்கு அத்தனை கோபம். இத்தனை வருடங்களில் ஒருமுறை கூட அத்தை வீடு என்று குழந்தைகள் அங்கே சென்று தங்கியதில்லை. இங்கே வரும்போது கூட நித்திலா ஏதாவது அவசர வேலையாக இருக்கையில் பிள்ளைகளுக்கு பால் போட்டு கொடுக்க கூட அவளுக்கு நோகும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் எப்போதுமே அவளை இழுக்க மாட்டாள். கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடும் ரகுவரனை பார்க்க அவனோ அவளை எதிர்கொள்ள முடியாமல் நின்று இருந்தான். யாரை கேட்டு என் குழந்தைங்க அங்க விட்டீங்க? அம்மா, நாங்க திரும்ப ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? குழந்தைகள் அருகே இருக்கவும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், ஆமா செல்லம், அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பலாம். சரி சரி, பசங்களே உங்களுக்கு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம் என்றதும் பிள்ளைகள் அறையின் ஓரத்தில் இருந்த டேபிளில் சென்று அமரம் அவர்களுக்கு உணவை பிரித்து கொடுத்த ரகுவரன் நித்திலாவிற்கான உணவோடு அருகே வந்தான். உங்க தங்கச்சி லட்சணம் தெரிஞ்சுதான் என் பசங்கள் என்னைக்குமே அவன் நிழல நான் விட்டதில்லை. எனக்கு அவசரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல நீலா, அதுதான் ஹரிக்கிட்ட சொன்னேன். அவசரத்துக்கு விட்டது கூட பரவாயில்ல, அப்படியே அழைச்சிட்டு வரல. என் பசங்களை பட்டினி போட்டு அவ பையனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கு. என் தங்கச்சிக்கு என்கிட்ட உரிமை இருக்குன்னு சொல்வீங்களே, அந்த தங்கச்சி வீட்டுல ஒரு வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட உரிமை கூட உங்க பிள்ளைங்களுக்கு இல்ல. இதுதான் நிஜம், இதுதான் உங்க தங்கச்சி. அப்படியே அங்க அனுப்புனீங்க சொல்லுங்க என்று அடிக்குரலில் சீறினாள். எனக்கு ரூபி இப்படி செய்வான் தெரியாது நீலா என்றவனின் குரல் அவனுக்கு கேட்கவில்லை. பொண்டாட்டிய தெரியாது, தங்கச்சிய தெரியாது என்று கோபத்தோடு பார்த்தவள், ஒரு பொறுப்பான மனுஷனுக்கு கல்யாணம் என்னன்னு தெரிஞ்சு கட்டிக்கிட்ட புருஷனுக்கு எது அழகு தெரியுமா என்று கேட்க புரியாமல் விழித்தான். புரியவில்லை என்பதை விட இதற்கான பதில் ரகுவரனுக்கு தெரியவில்லை என்று சொல்லலாம். ஒருவேளை இவன் ஏதாவது ஒரு பதில் சொல்ல அதில் தவறு கண்டுபிடித்து மீண்டும் நித்திலா ருத்ர தாண்டவம் ஆடினால் அதை தாங்கும் வலிமை ரகுவுக்கு இல்லாததால் அமைதியாக நின்றிருந்தான். ராத்திரி கட்டில பொண்டாட்டியோட கலக்கிறது மட்டுமில்ல, பகல்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதே பொண்டாட்டிய கலந்துக்கிறதா நல்ல புருஷனோட லட்சணம் என்றதில் ரகுவின் முகம் விழுந்து விட்டது. இன்னொரு முறை அப்படி பேசாத நிலா என்று சற்று உறக்கவே சொன்னான். ஏன் பேசக்கூடாது என்றவளின் கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. ஆனால் கேட்கவே நாராசமாக இருந்தது. எப்படி நான் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் எந்த முடிவையும் தன்னிச்சையா எடுக்க கூடாது. எக்ஸாமுக்கு பிஜிக்கு அப்ளை பண்ணினப்போ உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். உங்களுக்கான மரியாதை எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மரியாதை உங்க மனைவிக்கு நீங்க கொடுக்கணும். அதுதான் நல்ல குடும்ப தலைவனுக்கு அழகு என்று சொல்ல குழந்தைகளை தங்கையிடம் விட்டதற்கு இந்த பேச்சா என்று கோபம் வந்தாலும் அவள் உடல் நலனை கருத்தில் கொண்டு அமைதியாக நின்றான். உங்க அம்மா எது கேட்டாலும் எல்லாம் என் முடிவுன்னு சொல்லாம நித்திலாவோட பேசிட்டு சொல்ற என்னைக்காவது சொல்லி இருப்பீங்களா? அப்படி சொல்றதுனால நீங்க முடிவு எடுக்க தெரியாது முட்டாள்னு அர்த்தம் இல்ல. என் பொண்டாட்டின்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த பொண்டாட்டிக்கான மரியாதை கொடுத்து அவளோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறதா அர்த்தம் என்றிடம் ரகுவரனுக்கோ எப்படியாவது அவள் கோபத்தை குறைத்து விடும் வேகம் இடம் உணவை பிரித்து, இங்க பாரு நிலா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க, சூடு ஆறிடும் முன்னாடி சாப்பிடவா என்று உணவை நீட்ட அவளுக்கு எரிச்சல் கூடியது. யோ, நான் என்ன பேச, இப்ப சாப்பாடா முக்கியம் என்று தன்னை மறந்து கத்திவிடம், என்னமா ஆச்சு என்று பிள்ளைகள் ஓடி வந்தனர். ஒண்ணுமில்ல, சாப்பாட்டுல காரம் அதிகமா இருந்தது என்றதும், அப்பா அம்மாவுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க என்ற மகன் தாயின் தலையில் மென்மையாக தட்டியும் விட்டான். நீங்க போய் சாப்பிடுங்க என்றவளிடம், நிலா தண்ணி என்றிடம் அவளுக்கும் அது தேவையாக இருக்க வாங்கி குடித்தவள் பிள்ளைகளை பார்த்தவாறு, என்னை எப்ப டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க? இன்னும் 2 நாள் ஆகும் சொன்னாங்க நிலா. அதெல்லாம் இல்ல, எனக்கு இன்னைக்கே சாயங்காலம் டிஸ்சார்ஜ் ஆகணும். உனக்கு இன்னும் உடம்பு குணமாகல நிலா, அவங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு போகலாம். முடியாது, நான் இருக்கிற வரை இனி என் பசங்க அங்க போக கூடாது என்று பிடிவாதமாக சொல்ல வேறு வழி இல்லாமல் டாக்டரிடம் பேசி
மாலை 6 மணி போல அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். நித்திலாவின் மருத்துவமனை வாசம் ரகுவரனை மொத்தமாக புரட்டி போட்டு இருந்தது. அவளோடு வீடு திரும்பிய போதும் புதிதாக பிறந்தது போல் இருந்தான். சரியாக சொல்ல வேண்டுமானால் ரகுவரன் புனர்ஜென்மம் எடுத்திருந்தான். நடந்து முடிந்ததை நிச்சயம் அவனால் மாற்ற முடியாது. ஆனால் இனி இருக்கும் காலத்தை வண்ணமயமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை மலையளவு இருந்தது. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அவள் என்ன விரும்பி சாப்பிடுவாள் என்றும் கவனித்து பார்த்ததும் கிடையாது. ஆனால் எப்படியாவது அவளை பழையபடி மீட்டெடுத்து மனைவியின் மனதை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கு இந்த ஒரு வாரம் கிடைத்த விடுமுறை வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டிற்கு வந்ததும் நித்திலாவை அறையில் படுக்க வைத்தவன் பிள்ளைகளை தயார்படுத்தி பால் போட்டு கொடுத்து வகுப்பில் விட்டு திரும்பினான். மடியில் புத்தகத்தை வைத்துக் கொண்டும் பூவிழியோடு கைபேசியில் உரையாடி கொண்டிருந்த நித்திலாவை பார்த்தவன் அவளுக்கும் பூஸ்ட் கலக்கி எடுத்து வந்தான். இதையெல்லாம் நீங்க செய்யணும்னு எதிர்பார்த்து நான் எதையும் சொல்லல. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று விட்டேத்தியாக சொல்ல, பிளீஸ் நீலா, உன் கோபத்தை ஏன் மேல காட்டு, உன் மேல காட்டாத என்றான். உங்களை காதலிச்சதை நினைச்சு எனக்கு உங்களை விட ஏன் மேலதான் கோபம். அதுவும் அன்னைக்கு நீங்க உங்களை பிடிக்குமான்னு கேட்டதுமே எவ்வளவு சந்தோஷமா என்னோட காதல சொன்னேன். அது மட்டுமா, அதுக்கு பிறகு உங்களோட என்னோட வாழ்க்கை எப்படி எல்லாமோ இருக்குன்னு கற்பனை பண்ண என்ன செருப்பால அடிச்சுக்கணும் பல நாள் தோணி இருக்கு. ஒருவேளை உங்க மேல எனக்கு இருந்த காதல சொல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன நல்லபடியா நடத்தி இருப்பீங்களோ. என்னோட பலகீனம் நீங்க தான் உங்ககிட்டயே சொன்ன. என்னோட முட்டாள்தனத்தை அடியோடு வெறுக்கிறேன். அவள் சொன்னது நிஜம்தானே. திருமணத்தன்று இரவு அவள் தன் மீது வைத்திருந்த காதலை சொன்ன போதும் அவன் கர்வம் கொண்டானை தவிர்த்து மனைவியின் நிபந்தனையற்ற காதலுக்காக அவளை கொண்டாடி விடவில்லையே. திருமண பந்தத்தினுள் நுழைந்தவனுக்கும் மனைவியாக வரப்போகிறவள் அவள் மீதிருந்த எதிர்பார்ப்புகளை போலத்தானே கணவனாக வரப்போகிறவன் மீதான அவளது எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அடிப்படையே மறுத்த தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னையே நிந்தித்துக் கொண்டான். திரும்பவும் என்கிட்ட சாரி தவிர வேற எதுவுமே இல்லை நீலம். உனக்கு தெரியுமா, நீ வீட்டை விட்டு போன பிறகு ஏன் இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கை ஏண்டா மாறி போச்சுன்னு தூக்கம் இல்லாம தவிச்சேன். அன்னைக்கு நீ கண்டிஷன் போட்ட போது கூட உன்னை அவசரமா கூட்டிட்டு வந்தது வீட்டுல இருந்தவங்களை கிளப்பியதற்கான காரணம் எப்படியாவது நீ என் கூட வந்துட மாட்டியா, நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி மாறிடாதாங்கிற ஆசையோடு தான். ஆனா இப்ப புரியுது, ஒரு 3 மாசத்துக்கு என் வாழ்க்கை மாறியதே என்னால தாங்க முடியலையே. உனக்கு 12 வருஷம் வாழ்க்கை மாறி இருக்கு. அதுவும் நீ எதிர்பார்க்காத விதத்துல நீ ரொம்ப நேசிச்ச என்னாலேயே. நிச்சயம் அது உனக்கு எவ்வளவு வலி இருக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீலாம். ஒத்துக்கிறேன், இத்தனை நாள் நான் அப்படி இருந்துட்டேன். ஆனா அன்னைக்கு நைட்டு உன்னை அந்த நிலையில பார்த்த பிறகு நான் இன்னும் திருந்தலனா நான் மனுஷனே இல்ல என்றதில் நித்திலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன நாய்வால் எப்படி நிமிர நினைக்கிறியா என்று வலியோடு கேட்டவன், நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு உனக்கு எப்பவுமே பிடிக்கும். எங்க அதை வெளிப்படுத்தினா வாய் விட்டு சொன்ன நீ என்ன உன் கைக்குள்ள வச்சுப்பியோன்னு நினைச்சிட்டேன் என்றதில் என்னை பற்றி உன் மதிப்பீடு இவ்வளவுதானாம் என்பது போல நித்திலா இதழ்களில் கசந்த முறுவல். ஆனா அது அப்படி இல்லைன்னு இப்பதான் புரியுது என்றவன் தலையை குலுக்கி, இல்ல வேண்டாம், திரும்பவும் முடிஞ்சதை ஞாபகப்படுத்தி உனக்கு வலிக்க வைக்க நான் விரும்பல. இதுவரைக்கும் இல்லைனாலும் இனியாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க நினைக்கிறேன் நீலா. இன்னைக்கு என் மேல பரிதாபப்பட்டு செஞ்சுட்டு நாளைக்கு திரும்ப பழைய குருடி கதவை திருடி நடந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வராது, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. விட்டுடுங்க. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. ஆனா எனக்கு எப்படி உனக்கு புரிய வைக்கிறதா தெரியல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீலா என்றதில் அவள் முகத்தில் கசந்த புன்னகை. நம்புடி, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த ரகுவரன் வேறம், இப்ப நீ பார்க்கிற ரகுவரன் வேறம் என்றதும் ரகுவரன் அத்தனை பேசிய போதும் எதற்கும் பதில் அளிக்காத நித்திலாம் தன் மௌனத்தை அவனுக்கு பரிசளித்து கண்களை மூடிக்கொண்டாள். கடந்து போன 12 வருஷ வாழ்க்கைக்காக இனி மீதம் இருக்கிற 30-40 வருஷத்தை இழக்க வேண்டாம் சொல்ற நீலாம். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நீ எப்படி எதிர்பார்க்கிறியோ அப்படி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முயற்சி பண்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ பிளீஸ் நம்பு என்றிடம் அவளிடம் கனத்த அமைதி. ஏதாவது பேசினீலாம், நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இன்னும் சொல்ல போனா நானும் உன்னை காதலிக்கிறேன் என்றதில் நித்திலா முகத்தில் அப்படி ஒரு ஆக்ரோஷம். ஆனால் இப்போது அவள் கொண்டிருக்கும் சோர்விற்கும் அவனிடம் பேசி சக்தியை இழக்க தயாராக இல்லாதவள் தன் புத்தகத்தோடும் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். நிலா என்ற ரகுவரனுக்கும் அவன் காதலி சொன்னதில்
நித்திலா மகிழ்ச்சியோடு அவனை ஒரு பார்வை பார்த்து விட மாட்டாளா என்று ஏக்கம் பிறந்தது. நீ அமைதியா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளீஸ் பேசு நிலா. உன்னை ரொம்ப பிடிக்கும் நானே சொல்றேனேடி, அப்பவும் நம்ப மாட்டியா என்றதும் விரக்தியாக புன்னகைத்தவள் மெல்ல அவன் புறம் திரும்பி, இந்த ஒரு வார்த்தைக்காக 12 வருஷ வாழ்க்கையை நான் இழந்திருக்கேன். இனி உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன என்றவளின் குரலில் இருந்த வலி அவனை கிழித்தாலும் மனம் தளராத விக்ரமாதித்யனாக மனைவியின் மனதை ஜெயிக்கும் முயற்சியில் இறங்கினான். இப்ப நான் சொல்ற விஷயத்தாலும் நான் செஞ்சது சரி நியாயப்படுத்த நினைக்கல, ஆனா சொல்லணும்னு தோணுது நிலாம். அதுவும் உன்னோட எதிர்பார்ப்பெல்லாம் தெரிஞ்ச பிறகு இனி எதையும் பூட்டி வைக்காம யார் என்ன பொண்டாட்டி தாசன் சொன்னாலும் கவலையே படாம என் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உன் கோபம் குறைறவர் என்னை திட்டு, பேசாம இரு, பரவாயில்ல நிலா, ஆனா நான் பேசுவேன் என்று உரிமையாக அவள் அருகே அமர்ந்து திருமணத்திற்கு முன்பான நிகழ்வுகளை பேச நித்திலாவிற்கு மருந்தின் வீரியத்தில் கண்களை சுழற்றியது. புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு படுத்துக் கொண்டாள். அன்று அவள் கண்டிஷன் போட்ட போதும் எப்படியாவது நித்திலா வீட்டிற்கு வந்து வாழ்க்கை பழையபடி மாறினால் போதும் என்பதற்காகவே வாய் வார்த்தையாக சம்மதித்த ரகுவரன் கிடையாது இவன். இப்போது மனைவியை உணர்ந்து அவளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஆத்மார்த்தமாக சொன்ன வார்த்தைகள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நிலாம். அப்படி என்ன மாத்திக்கவும் என்னோட தப்ப திருத்திக்கவும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நிலாம் என்றவன் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவும் அதற்கு மேல் சொற்களால் அல்லாமல் செயல்களால் தன் அன்பை வெளிப்படுத்த தொடங்கினான்.